அவன் பெயிலில் வரான் அப்படின்னா நமக்கு அப்போ என்ன ஒரு சேஃப்டி இருக்கும்? அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்படின்னா 3 பேரோட எஃப்ஐஆர் கொடுத்துமே அவன் பெயிலில் வந்திருக்கான் அப்படின்னா அது அப்போ இந்த கேஸ் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகுது. இத்தனை நாளாக ஆஃபீஸ்லேயே வீடியோ எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு அனுப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி பயம் காட்டிகிட்டே இத்தனை நாளாக மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. சென்னை கிண்டி மடுவங்கரையில் ஐடி நிறுவனம் நடத்தி வருபவர் சக்திவேல். நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை நிர்வாகியான சக்திவேல் தன்னிடம் பணிபுரியும் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக அடுத்தடுத்து 4 பெண்கள் புகார் அளித்தனர். அதில் 3 பெண்களின் புகார் மீது வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட 25 நாட்களுக்குள் சக்திவேலுவுக்கு 2 வழக்குகளில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மீதமுள்ள 1 வழக்கிலும் ஜாமீன் கிடைத்தால் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் என்று பாதிக்கப்பட்டதாக புகார் அளித்த பெண்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அவன் வெளில இருக்கிறப்போ இத்தனை நாளாக எங்களால் இந்த கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எஃப்ஐஆரை நம்ம போட்டிருக்கோம். அப்படின்ற டைமில் இப்போ அவன் பெயில் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகவே ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு படுது. அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ அவன் வெளில வரான், பெயிலில் வந்திருக்கான் அப்படின்னா இப்போ நம்ம அவனால் எவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண போகிறோம் தெரியல. எனக்குலாம் இன்னும் சொல்ல போனால் உயிர்க்கே ஆபத்தாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. போலீசார் தாங்கள் அளித்த புகார் மீது விரைவான விசாரணை நடத்தி தண்டனை பெற்றுத் தருவார்கள் என்று எதிர்பார்த்ததாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருப்பது தங்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இத்தனை நாளாக வீடியோ எடுத்து வச்சு பயம் காட்டிட்டு மிரட்டிட்டு இருந்ததால தான் நம்மளால் ஒரு கம்ப்ளைண்ட் அவனுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு விஷயமும் நம்மளால் செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நம்ம ஸ்டெப் எடுத்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அவன் பெயிலில் வரான் அப்படின்னா நமக்கு அப்போ என்ன ஒரு சேஃப்டி இருக்கும்? அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ அவன் பெயிலில் வந்திருக்கான் அப்படின்னா 3 பேரோட எஃப்ஐஆர் கொடுத்துமே அவன் பெயிலில் வந்திருக்கான் அப்படின்னா அது அப்போ இந்த கேஸ் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேனுது. அடுத்தடுத்த குற்றங்களில் ஈடுபடுவோரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைப்பது போல சக்திவேலுவையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்தனை நாளாக ஆஃபீஸ்லேயே வீடியோ எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு அனுப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி பயம் காட்டிகிட்டே இத்தனை நாளாக மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் மேலே 3 எஃப்ஐஆர் போட்டிருந்தோம். 3 எஃப்ஐஆர் போட்டு அந்த ஆளுக்கு பெயில் கிடச்சிருக்கு அப்படின்னா அது நமக்கு எப்படி இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் அப்படின்னா அவனுக்கு பெயிலே கிடச்சிருந்துருக்கக்கூடாது. இப்போ எங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் போட வச்சதே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எஃப்ஐஆர் போட வச்சு பண்ணி ரிமாண்டில் உள்ளே இருந்தாங்க. 3 எஃப்ஐஆர் 1க்கு 3 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அப்படி போட்டுமே அவனால் அந்த பெயிலில் வெளில வர முடியுதுன்னா இந்த கேஸே ஸ்ட்ராங்காக இல்லையா இல்லை நம்ம என்ன பண்ணுறது? எங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு.